ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழில் நெய்ச்சோறுன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் வெஜ்ஜி கீ ரைஸ் நம்ம வச்சுக்கிறது தான் பேர். வாங்க இது எப்படி செய்யலாம், பாஸ்மதி ரைஸில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெல்கம் டு ரோசஸ் ரெசிபீஸ். முதல்ல ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் 3 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் போதும் போட்டு அந்த ஏலக்காய் கொஞ்சம் புஃப்னு வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். அந்த டைமிங்கில் நெய் எண்ணெய் எல்லாம் காஞ்சிடும். இதில் நான் போட போகிறது 1 வெங்காயம், 3 தக்காளி, 1 கப் ஆஃப் கேரட்டும் பீன்ஸும். இதை முதல்ல கொஞ்சம் வெங்காயத்தை மட்டும் போட்டு இந்த பட்டை கிராம்பு ஏலக்காவோட கொஞ்சம் வெங்காயத்தை அந்த ஒரு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா ஒரு ப்ரௌனிஷ்னாலாம் ஆகிடக்கூடாது. வெங்காயம் லைட்டாக ஓரளவுக்கு வதங்கினாவே போதும். அடுத்து இதோடையே இந்த மிக்ஸ்டு வெஜ்ஜீஸு, தக்காளி எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டு அடுத்தடுத்து சாட்டே பண்ணிடணும். இந்த வெஜ்ஜி வேகிற அளவுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் லாஸ்ட்டாகவும் போடலாம், இப்போயும் போடலாம். இப்போ போட்டால் கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் இதில் வதங்கக்கூடாது, அவ்வளோதான் இதில் விஷயம். இதுக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கணும். அதுக்கு மட்டும் வெயிட் பண்ணணும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, பச்சை வாடை போகணும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு ஒரே ஒரு மிளகா போட்டால் போதும். இந்த ரைஸில் மிளகா காரம் ரொம்ப இருக்கக்கூடாது, அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போது இந்த மிளகா போட்டாச்சா, அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு கைப்பிடி, நம்ம கையில் ஒரு கைப்பிடி இருந்தாவே போதும். ரெண்டுமே சேர்ந்த அளவு போட்டு இதோடைய வதக்கிக்கணும். நல்லா சாட்டை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் விட்டுருங்க. அது நல்லா வதங்கி வர்றது நல்லாவே தெரியும். இதுக்கப்புறம் நம்ம அரிசி அளந்தோம்ல, அந்த உலக்கிலேயே 2 உலக்க அளவுக்கு தண்ணி ஊற்றணும். 2 உலக்குனா ததும்ப ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் லிமிட்டாக வச்சுக்கிட்டு ஊற்றினாவே போதும். அப்புறம் அதுக்கேற்ற அளவுக்கு ஒரு ஸ்பூன், 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடணும். இது ஒரு 3 பேருக்கு, நான் சொன்ன மாதிரி 3 பேருக்கு இந்த சாப்பாடு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இப்போது இந்த பபிள் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் தான் அரிசி போடணும். இதை சிம்மில் வச்சுட்டு அரிசியை 30 நிமிஷம் ஊற வச்சுருக்கணும். அந்த பாஸ்மதி அரிசியை இந்த மாதிரி கரண்டியால் எடுத்து போடுங்க, உங்கள் கையில் படாது. அரிக்கரண்டி இருக்கும்ல, அதில் ஓட்டையாக இருக்கும்ல, அந்த கரண்டியில் எடுத்து போடுங்க, உங்கள் கையிலையும் படாது, உங்களுக்கு இந்த ஆவி அடிக்காது கையில். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்து போட்டு லாஸ்ட்டாக அந்த தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு இதில் ஒன்றா கொட்டிக்கணும். கொட்டிட்டு ஓரளவுக்கு ஒரு பதத்துக்கு கிண்டி விட்டால் போதும். அப்போ தான் இந்த ரைஸ் அங்கங்கே திப்பியாக நிற்காமல் வெஜ்ஜீஸ் உள்ளே கலந்து எல்லாம் ரெடியாக இருக்கும். இப்போ வந்ததும் நல்லா கொதிக்க விடணும், ஃபுல்லாக கொதிக்கணும். அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தம் போடணும். தம் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 பங்குக்கு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஊற்றுறேன். இது பாருங்கள், இந்த எலுமிச்சம்பழத்தில் 1/4 பங்கு தான், அதை புழிஞ்சு ஊற்றிருக்கேன். இது எதுக்குன்னா ஒரு மைல்டு டேஸ்ட் கொடுக்கும், ப்ளஸ் நம்ம சோறும் உதிரியாக இருக்கும், அதனால தான் எலுமிச்சம்பழம் சேர்க்குறது. இதுக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பர்ஃபெக்டாக இருக்கும். 1.5 ஸ்பூன் போதும். காப்படி உலக்குக்கு நீங்கள் பாஸ்மதி ரைஸ் சேர்க்குறீங்கன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு இருந்தால் போதும். பாஸ்மதி ரைஸ் அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது ஊற வைங்க. ஊற வச்சுட்டு போடுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் வந்துருச்சு. ஆனால் இப்போ போடும்போது இந்த பாருங்கள் தண்ணிக்குள்ளே போய் விழுகுது அரிசி. இப்படி விழுகக்கூடாது. இது ஸ்டேஜ் கிடையாது தம் போடுறதுக்கு. இப்போ வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்திருக்கா, இப்போ போட்டால் இப்போ பாருங்கள் அரிசி மூழ்கிறதுக்கு ஒரு 10 செகண்ட் எடுக்கும். இந்த மாதிரி டைமிங்கில் தான் நம்ம தம் போடணும். இப்போ மூடி வச்சுட்டு அதே அடுப்பில்
நம்மக்கிட்ட எப்போதுமே ஒரு வேஸ்ட்டாக ஒரு தவா இருக்கும், தூக்கி போடுறதுக்காக வச்சுருப்போம். ஏதாவது எடைக்கு போடலாம், இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு. இந்த மாதிரி தவாவில் ஒரு தவா எப்போதுமே எடுத்து வச்சுக்கோங்க, இந்த மாதிரி தம் போடுறதுக்குன்னு. இதை அடுப்பில் சூடு காட்டிட்டு இந்த வச்சுருக்க இந்த ரைஸு லைட்டாக சூடு வந்துடும், லைட்டாக சூடு ஏறணும் அந்த கல்லில். அதுக்கப்புறமா இந்த ரைஸ் தூக்கி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த சுற்றி அப்படி புகை வரும், உள்ளேருந்து ஆவி வந்து வெளியில் வரும். பாருங்கள், அப்படி சுற்றி ஆவி வெளியில் வரும். அதுக்கப்புறமா அதை எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா பூ போல் ரெடியாக இருக்கும். ரைஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் ரைஸ் பார்க்கவே. இப்போ ஒரு கிளறி விட்டுருங்க, ஏன்னா மேலே உள்ள ரைஸ் வந்து கொஞ்சம் விரையாக இருக்கிற மாதிரி தோணும். அதனால் அப்படி கிளறி விட்டு அப்படியே அமுக்கி வச்சுடுங்க. அப்புறம் நம்ம எப்போ சாப்பிட போகிறோமோ அப்போ எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம், இல்லை இப்போவே கூட சாப்பிட்லாம், ரெடியாக தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே ஒரு மைல்ட் டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.